ஹாய் ஆல், நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அஸ்மா vlogs அண்ட் இன்றைக்கி பரோட்டா சீரீஸோடைய பார்ட் 2. பார்ட் 1ல் நல்லா சூப்பராக சிக்கன் ஒயிட் சால்லாம் செஞ்சு பரோட்டா கூட சாப்பிட்டாச்சு. பார்ட் 2க்காக மட்டன் பாயா தான் செஞ்சுருந்தேன். ஸோ இந்த மட்டன் பாயா செய்கிறதுக்கு குக்கரில் எண்ணெய், வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கல்லுப்பு சேர்த்து இது பொரிஞ்சதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ அது கூட ட்ரை மசாலா, அப்புறம் நமக்கு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மட்டன் பாயா, கையோட 2 நறுக்கின தக்காளி, அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, அப்புறம் மசாலா கருகாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மூடி போட்டுட்டு தக்காளி நல்லா குழையிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தக்காளி நல்லா வதங்கினதும் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு லிட் போட்டு ஒரு 15லேருந்து 20 விசில் விட்டு எடுத்திங்கன்னா ஒரு சூப்பர் அல்டிமேட்டான பாயா ரெடி. நல்ல சூடன் கிறிஸ்பியான பரோட்டா மேலே இந்த பாயாவை போட்டு அதில் டிப் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அடடா, நல்ல எண்ணெய் போட்டு 2 பக்கமும் செவக்க வறுத்தெடுத்த கிறிஸ்பியான பரோட்டா, அதை பிச்சு அந்த சால்னால வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. இன்றைக்கி இந்த பாயாவை நான் குறைஞ்சதும் 20 விசில் வச்சு எடுத்தேன். அதனால் மட்டன் பாயா எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்திருந்துச்சு. இதையும் பரோட்டாக்களை வச்சு சாப்பிட்டா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல சூடோட பரோட்டாவை சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக நம்ம தலைவரை மட்டும் மறந்துடாதீங்க. இவரை நல்லா தட்டி தூக்குனிங்கன்னா உள்ளேருந்து போன் மேரோ வரும். இதில் பரோட்டாவை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். பரோட்டா கூட வேறு என்னென்ன சால்னாலாம் ட்ரை பண்ணால் சூப்பராக இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை போட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.